தோனி படத்தில் கதாநாயகனாக நடித்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் உயிரை யாராவது பறித்தார்களா? இல்லை, அவரே விபரீத முடிவு எடுத்தாரா? சுஷாந்த் சிங் ராஜ்புத் இறப்புக்கும் பிரபல நடிகைக்கும் தொடர்பு இருக்கிறதா? 5 ஆண்டுகளுக்கு பின் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட். இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த சிபிஐயின் இறுதி அறிக்கை. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடித்து பிரபலமானவர்தான் பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத். இவர் கடந்த 2020 ஆண்டு ஜூன் 14 தேதி அன்று பாந்த்ரா பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டில் தூங்கியபடி அவரது உடல் மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது மரணம் கொலையா அல்லது என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுப்பெற தொடங்கியது. அது குறித்த விவாதங்களும் சமூக வலைதளங்களில் பெரும் பரவலாக பேசப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சுஷாந்த் சிங்கை நடிகர் ரியா சக்கரவர்த்தி தான் தூண்டினார் என்று சுஷாந்தின் தந்தை புகார் அளித்திருந்தார். இந்த ஒரு நிலையில் அந்த மனுவை விசாரித்த ஹைகோர்ட் அந்த வழக்கு சிபிஐ வசமிடமும் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஒரு நிலையில் சிபிஐ இந்த வழக்கு தொடர்பாக இறுதி அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அந்த அறிக்கையில் சுஷாந்த் சிங் இறப்பில் நடிகர் ரியா சக்கரவர்த்திக்கும் அவரது குடும்பத்தாருக்குமே எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அறிக்கை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமாக கொலை என்று சந்தேகிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் கிடைக்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட அனைத்து தகவல்களும் தவறானவை என்றும் அவர் மன அழுத்தம் காரணமாக உயிரை இருக்கலாம் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சிபிஐயின் இந்த ஒரு அறிக்கை தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது.